வெல்கம் டு அவர் சேனல். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக ரெகுலராக டெஸ்ட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இது வந்து 11th டெஸ்ட் வீடியோ. ஆல்ரெடி 10 டெஸ்ட் வீடியோஸ் இந்த சேனல் பிளேலிஸ்ட்டில் எம்ஹெச்சி அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்குது. தேவைப்படுறாங்க பாருங்கள். இதில் ஒரு 50 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் தமிழ், ஜிகே அண்ட் கொஞ்சோண்டு மேக்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இது எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஓகே, இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வங்கம் என்னும் சொல்லின் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. வங்கம் அப்படின்னா கப்பல். தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகளுள் ஒன்று. சேர்வலாறு. தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறு சேர்வலாறு. நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நிலத்தின் பிளஸ் இடையே. அருந்துணை என்பதை பிரித்தால். அருமை பிளஸ் துணை. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. இயற்கை வங்குழ் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். வங்குழ் அப்படின்னா என்ன? இங்கே வந்து காமனாகவே எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வச்சுக்கணும். சூரியன், காற்று, நீர், ஆகாயம், இதுக்கெல்லாம் வேறு என்னென்ன பேர்னு தனியாக எடுத்து எழுதி வச்சுக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து வங்குழ் அப்படின்னா காற்று அப்படின்னு அர்த்தம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த பாவில் அமைந்துள்ளது? அகவற்பா. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். இப்படி உங்களுக்கு கேட்கலாம். மேக்ஸிமம் அப்படி தான் கேட்பாங்க. ரேராக இந்த மாதிரி எந்த பான்னு கேட்கலாம். பட் சிலப்பதிகாரம், மணிமேகலை இரட்டை காப்பியங்கள். சிலப்பதிகாரம் இயற்றியவர் தெரியும், இளங்கோவடிகள். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். கண்மணி நாளை பாடம் படித்தால் பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக. கண்மணி நாளை பாடம் படிப்பால் ஃபியூச்சர் டென்ஸில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. நாளைன்னு கொடுத்துருக்கனால இனிமே தான் வரும், எதிர்காலம் தான். அப்போ பாடம் படிப்பால். சில பேர் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்க, நான் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் டெஸ்ட்டுன்னு கொடுக்கறதுனால நான் அதிகமாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதில்ல. தமிழ் எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்கிறதுனால 1 or 2 மெம்பர்ஸ் கேட்டிங்க, நல்லா கம்மியாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் தருக. வெய்யோன். வெய்யோன்னா பகலவனும் உண்டு, சூரியனும் உண்டு. துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும்? தாவரத்தோட நுனிப்பகுதி தான் அது. துளிர், கொழுந்தாடை, குருத்து, முறி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நுனிப்பகுதி. வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. புலனம். வாட்ஸ்அப்னா புலனம். இரு வினைகளின் வேறுபாடு அறிக. முதலாளி டேஷ், தொழிலாளி டேஷ். ஒரு வேர்டு தான் மாறுது, அது எந்த இடத்துல பொருத்தலாம்? முதலாளி பணித்தார், ஆர்டர் போடுறாங்க. தொழிலாளி பணிந்தார், அதுக்கு ஒபே பண்ணுறாங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கவும். வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் தேம்பாவணி. இதுக்கு எப்படி கொஸ்டின் கொடுக்கலாம்? வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் யாது? விடைக்கேற்ற வினா. டாக்டர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார். இதுக்கு எப்படி கொஸ்டின் கொடுக்கலான்னு பாருங்க. இந்திய ஏவுகணை நாயகன் யார்?
இதுக்கு ஆன்சருமே அப்துல் கலாம் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்டர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகன். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. அப்துல் நேற்று வருவித்தான். தன்வினை தொடரை கண்டறிக. வள்ளி மாலை தொடுத்தாள். இது தன்வினை வாக்கியம். கலைச்சொற்களை பொருத்துக. இதற்கான விடை இதுதான். டாக்டரேட் அப்படின்னா முனைவர் பட்டம் பெற்றவர், அவங்கள தான் டாக்டரேட்னு சொல்லுவாங்க. கான்ஃபிடன்ஸ்னா நம்பிக்கை, எனக்கு உண்மையில கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா பேசுவாங்க இல்லையா, பேச்சு வழக்கில் நம்பிக்கை இருக்குங்க தான். யூனிவர்சிட்டி அப்படின்னா பல்கலைக்கழகம். அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒப்பந்தம். இது டி. கலைச்சொற்கள் அறிக. பாசன தொழில்நுட்பம், இது கண்டுபிடிச்சிருவீங்க. இரிகேஷன் டெக்னாலஜி. பாசனம்னா இரிகேஷன். விடை வகைகளை பொறுத்துக. ஸோ லாஸ்ட் ஆப்ஷனு. சுட்டி கூறுவது சுட்டு விடை, மறுத்து கூறுவது மறைவிடை, இனமாக கூறுவது இனமொழி விடை, உடன்பட்டு கூறுவது நேர்விடை. இப்படி ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கு. திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையாக பங்கு வகிக்கும் தொழில். உழவு தொழில். நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் பெறும் மாவட்டம். திருநெல்வேலி. நெல்லிக்காய் உற்பத்தி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. சேலம் வந்து மாம்பழத்துக்கு ஃபேமஸ்ஸு. ஈரோடு மஞ்சள். அதனால் ஃபஸ்ட்டு மெட்டீரியலே கொடுத்துருப்பேன். எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது? ராஜஸ்தான் சமவெளி. எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது? ரெண்டாயிரத்தி 19. நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார்? தீனபந்து மித்ரா. கீழடித்தளம் டேஷ் ஆண்டில் நிறுவப்பட்டது? அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்கல்ல, அந்த கீழடித்தளம் எப்போ எந்த ஆண்டில் நிறுவப்பட்டிருக்கு? பிப்ரவரி 2017. பிப்ரவரி 2017 தான் நிறுவப்பட்டிருக்கு. சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையது? இரண்டு மற்றும் 3 மட்டும். மீட்டு டொமேட்டோ, இறைச்சியும் தக்காளியும் பார்த்தீங்கன்னா சிவப்பு புரட்சி ரெண்டுமே வரும். இறால் இருக்கு இல்லையா, அது வந்து பிங்க் புரட்சியில் வரும். 1954ஆம் ஆண்டு முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு. ஜிஎஸ்டி வாங்குறாங்க இல்லையா, அது ஃபஸ்ட்டு எங்கே வந்து அமல்படுத்தியிருக்காங்க? 1954லேயே அமல்படுத்தியிருக்காங்க. இந்த நாடு வந்து பிரான்ஸ். மொத்தம் உள்ள 20 மணிகளில் 5 மணிகள் சிவப்பு எனில் சிவப்பு மணியின் சதவீதம் என்ன? %25.
ஆக்சுவலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மொத்தம் 20 மணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கொடுத்துருக்கிறது 5 மணி சிவப்பு. இதோட சதவீதம் தான் கேட்குறாங்க. அப்போ 5/20 சதவீதம் கேட்டிருக்கிறதுனால இன்ட்டு 100 போட்டுக்கிறோம். இது போயிடுச்சா? இங்கே என்ன ஆகும்? 2 10. அப்போ 5 5 25. இதான் இதுக்கு ஆன்சர். 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர் எனில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் பயணம் செய்யும் முறைகள் எத்தனை முறை 1400 பேர் பயணம் செய்யணும்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 10. இப்போ 280 பேர் கொடுத்துருக்காங்களா? எத்தனை முறை? 2 முறை. ஃபஸ்ட்டு ஒரு முறை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு முறை பயணம் செய்யணும்னா 1 2 2 4 2 8 0. அப்போ 140. ஒரு முறைக்கு 140. இவங்க மொத்தம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1400 நபர்கள் போகணும். அப்போ 1400 டிவைட் பை 1 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அதுதான் இங்கே வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 0 போயிடுச்சு. ஒரு 14 14 இந்த 0 அப்படியே இருக்கும். அப்போ 10. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய ஆகும் நாட்கள். இந்த ஒர்க் பேஸ்டு சம்ம அடிக்கடி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துட்டோம். ஆன்சர் போடுங்க, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 16 நாள் வரும். M1 × T1 / W1. நான் அப்படியே ஃபார்முலா சொல்லாமல் டைரெக்டாகவே ஃபிட் பண்ணிடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு M1 வந்து 15 பெண்கள். டைம் எவ்வளோ நாளில்? 12 நாளில். ஒர்க்கு W1 வந்து 180 = M2 எத்தனை பேர்? 32 பேர். இன்ட்டு டைமு கண்டுபிடிக்கணும். T2 தான் நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒர்க் எவ்வளோ? 512. T2 அப்படியே வச்சுக்கிட்டு இதை இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இன்ட்டு இங்கே கூட போட்டுக்கலாம். இந்த சைடு வரும்போது ரிவர்ஸ்க்கு வந்துடும். ஆன்சர் 16 தான். நோட் பண்ணி வேணால் வச்சுக்கோங்க. 512 / 32. ஏன்னா இப்படி வரும்போது ரிவர்ஸில் போயிடுது. இதை அப்படியே நீங்கள் க்ராஸ் பண்ணணும். என்ன பண்ணலாம்? 12 12 6 போட்டு போயிடலாம். ஈஸியாக முடிஞ்சிடும். 3 18. ஓகே. இப்போ பாருங்கள், 2 15 30. சரியா? இப்போ இந்த 2 கூட க்ராஸ் பண்ணிடலாம். 2 2 4 மீதி 1, I2 10 மீதி 1, R2 12. 256 இருக்குது. இங்கே 32 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இதை கூட க்ராஸ் பண்ணிக்கலாம். 2 2 R2 12. ஸோ 256 / 16 போட்டிங்கன்னா உங்களுக்கு 16 வரும். நீங்கள் ஒன்று ஒன்றா கூட போட்டுக்கலாம். 256 / 16 ஞாபகம் வச்சுக்கோங்க. 256 / 16. 2000 கூட 8 16. 1 2 2 2 2 4 இது 1 8 2 16. 1 8 8 4 வருமா? 6 8 48. 48னா 6 8 48 16. வர ஆன்சர் உங்களுக்கு 16 நாட்கள். உங்களுக்கு எப்படி க்ராஸ் பண்ண முடியுதோ நீங்கள் பொறுமையாக கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் இருக்கும். குரூப் எக்ஸாம் எழுதுறவங்க தான் டைம் பத்தாது. நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் டைம் இருக்கும். நீங்கள் பொறுமையாக க்ராஸ் பண்ணிக்கலாம். பண்பாடு என்பது மக்களின் மொழி, உணவு, உடை, சமூக பழக்கங்களை குறிக்கும். இந்தியா பன்முக பண்பாட்டு கேந்திரமாக உள்ளது. ஸோ ரெண்டுமே சரி. மக்களின் மொழி, உணவு, உடை, சமூக பழக்கங்களை குறிக்கிறது தான் பண்பாடு, தான் கல்ச்சரு. இந்தியா வந்து பன்முக பண்பாட்டு கேந்திரமாக தான் இருக்குது. ஸோ ரெண்டும் சரி. இந்திய அரசியலமைப்பின் டேஷ் பிரிவின் கீழ் அரசு நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வியை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது? எந்த பிரிவுன்னு கேட்டிருக்காங்க. இருபத்தி 8வது பிரிவு. இதுக்கு கீழே அரசு நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வியை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது?
ஒலிம்பிக் வளையத்தில் இல்லாத கலர் எது? இல்லாதது பார்த்தீங்கன்னா ஊதா. இருக்கிறது நீலம், கருப்பு, மஞ்சள், அப்புறம் ரெட்டு வரும், சிவப்பு, க்ரீன் வரும், பச்சை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் வளையத்தில் இருக்கும். ஊதா கிடையாது. தகவல் திரட்டல் அல்லது தகவல் சேகரிக்கும் செயல்முறை. அளவிடுதல். மலேரியா கிருமி மனிதனுக்கு எதன் மூலமாக பரவும்? பென் அனபீலஸ் கொசுக்கள். தவறான கூற்றை சுட்டிக்காட்டவும். தண்ணீர் தைராய்டு சுரப்பிக்கு உதவும். இதுதான் தவறான கூற்று. தண்ணீர் உணவு கழிவை சீர் செய்யும், மூலக்கூறுகளை உடைக்கும், உடலை குளிர்க்கும், எல்லாம் ஓகே. தைராய்டுக்கும் தண்ணீருக்கும் இந்த சுரப்பிக்கு உதவுங்கிறது தவறு. கீழ்கண்டவற்றில் ஒன்று பல் மற்றும் எலும்பு அமைப்பின் உறுதுணையாக உள்ளது. மினரல்கள். இப்போ கால்சியம்லாம் தேவை பார்த்தீங்களா, பல்லுக்கு எலும்புக்கெல்லாம், அதெல்லாம் வந்து மினரலில் வந்துடும். புரோட்டீன் செரிக்கப்பட்ட பிறகு அதன் இறுதி வடிவம் என்ன? அமினோ அமிலம். இப்படி மாற்றி கேட்டாலும் எழுதலாம். புரோட்டீன் வந்து எதனால் உருவாக்கப்பட்டிருக்குன்னு கேட்டாலும் அமினோ அமிலங்கள், பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் சொல்லுவாங்க. அமினோ அமிலம்லாம் சேர்ந்து தான் புரோட்டீனாக உருவாகுது. சரிங்களா? அப்போ அது செரிக்கிற கடைசி வடிவம் அமினோ அமிலம் தான். மனநலம் என்பது மன அமைதி. வளரிளமை பருவத்தில் குழந்தையின் முன்னேற்றம். நீதி போதனையில் வளர்தல். பிள்ளை பருவத்திலிருந்து ஆணாகவோ பெண்ணாகவோ வளரக்கூடிய பருவம். வாலிப பருவம். அப்போ என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும்னு சில கொஸ்டின்ல கேட்குறாங்க. உடலே தயாரிக்கும் வைட்டமின்கள் யாவை? மூணு மற்றும் 4. அதாவது எந்த வைட்டமின் பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி, வைட்டமின் கே. இது வந்து உடலே தயாரிக்கும் வைட்டமின். வைட்டமின் கேலாம் இந்த ரத்த முறைதலுக்கு வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. வைட்டமின் கே வந்து ரத்த முறைதலுக்குள்ள பங்கு பெறும். நடுத்தர மற்றும் முதியோர் பெரும்பாலும் இந்நோயால் பாதிக்கப்படுவர். அவர்களின் கை கால்களில் வீக்கம் ஏற்படும். இதன் பெயர்? மூட்டுவலி. சிதைக்கப்பட்ட செல்லின் உட்பொருட்கள் இதனால் உட்கொள்ளப்படுகிறது. லைசோசோம். சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு. ரத்தத்தின் சிவப்பு நிறத்திற்கு காரணம் ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் லெவல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்கேன், 12 to 14 இருக்கணும் ஹீமோகுளோபின் லெவலில். உடலின் பாதுகாப்பு நடைமுறைக்கான முக்கிய காரணி. இரத்த உறைவு, clotting of blood.
ஆக்சிஜனும் சத்துக்களும் உடலின் பல்வேறு பாகங்களுக்கு கொண்டு செல்லும் முக்கிய காரணியாக இருப்பது. ரத்தம் மூலமாக தான் அந்த சத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடலோட பாகங்களுக்கு எல்லாம் செல்லும். இரத்த அழுத்தத்தை அளவிட உதவும் கருவி. ஸ்பிக்மோ மேனோமீட்டர். பின் வருவனவற்றுள் எந்த தசைப்பகுதி மனித உடலுக்கான சரியான வடிவத்தை தருகிறது? எலும்பு தசைகள். தசை சுருங்குதலின் போது இவற்றிலிருந்து நேரடியாக ஆற்றல் பெறப்படுகிறது. ஏடிபி. ஆற்றல் மையம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். செல்லோட ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு கேட்கலாம், இப்படி கேட்கலனாலும். மாநிலத்தின் வரவு செலவு திட்டத்தினை அங்கீகரிப்பது யார்? ஆளுநர். வரவு செலவு திட்டத்தை அங்கீகரிப்பது ஆளுநர். ஓகே, 50 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.